எம்ஜிஆர், சிவாஜி, ஜெயலலிதாவுக்கு அப்புறம் பார்க்கணும்னா நம்ம பவர்ஃபுல்லாக பார்த்தது விஜயகாந்த். விஜயகாந்த் ஸ்டார்டிங் வந்து ரொம்ப பேங்காக இருந்துச்சு. இந்த சென்ஸ் வந்து அவரோட ஆமா. பொலிட்டிக்கல் விஷயங்கள் எல்லாமே. நான் முக்கியமாக பார்ப்பது ஒரு காரணம். கமலஹாசன், ரஜினிகாந்த் என்ற இருவருமே அவர்களுடைய ஒரு கலையுலக பயணம், நடிப்பு என்பது முற்றிலும் சினிமா துறையை சுற்றி தான் இருந்தது. விஜயகாந்த் அவர்களுடைய ஒரு சினிமா துறையின் பொது வாழ்க்கையிலும் ஈடுபடக்கூடிய மனிதராக துவக்க காலத்திலே அவருக்கென்று அரசியல் கட்சி துவக்குவதற்கு காரணங்கள் நமக்கு உண்மையான காரணங்கள் தெரிய வாய்ப்பு கிடையாது. தானும் ஒரு பொது வாழ்க்கைக்கு வர வேண்டும் என்று நினைக்கும் பொழுது அந்த நேரத்தில் அரசியலில் திராவிட வேக்யூம் மக்களிடையே ஒரு இயல்பாக ஒரு செல்லக்கூடிய ஒரு கமலஹாசனோ ரஜினிகாந்தோ இருவருமே அத்தகைய மக்களிடையே ஒரு சார்ந்து இயல்பாக போகக்கூடிய பயணம் செய்யக்கூடிய ஒரு நடிகர்கள் கிடையாது. ஒரு அரசியல் கட்டமைப்பு, கட்சியை உருவாக்குவது, கட்சிக்கான பிரச்சாரத்தை மேற்கொள்வது, மக்களிடையே சென்று குழந்து அவர்கள் இயல்பான வாழ்க்கையை தெரிந்து கொள்வது, இவை அனைத்துமே மிகவும் சவாலான ஒரு விஷயம். அந்த காலகட்டத்தில் தான் விஜயகாந்த் அவர்கள் பிரதானமாக, அதே போல் அவர் கையாண்ட சினிமாவின் கருத்துக்கள் பாமர மக்களின் வாழ்க்கையை பிரதிபலிக்கின்ற சினிமா, அது காதலாகட்டும், சண்டையாகட்டும், அல்லது போராட்டமாகட்டும், நாட்டுப்பற்று, தேசப்பற்றாகட்டும், அல்லது இவை அனைத்திலுமே அவர் கையாண்ட ஒரு கருத்துக்கள் அவரை வெகு தூரத்திற்கு அவருக்கு சினிமா துறையில் கொண்டு சென்றிருந்த ஒரு காலகட்டத்தில். சினிமாவும் பாலிடிக்ஸும் வந்து ஆல்மோஸ்ட் என்ன சொல்கிறது, இந்த இடத்துல பிரியுதா சார்? ஏன்னா எம்ஜிஆரோட படங்கள் வந்து ஹெல்ப்டு ஹிம் இன்டு பாலிடிக்ஸ், ஹெல்ப்டு ஹிம் இன் பாலிடிக்ஸ் அப்படின்னு அந்த இடத்துல இருக்கும். இப்போ விஜயகாந்த் படங்கள் வந்து ஓரளவுக்கு அவருக்கு ஒரு பிம்பத்தை வந்து ஒரு இமேஜை கொடுத்து அவர் பாலிடிக்ஸ் ஹெல்ப் பண்ணுச்சு. அவருடைய மனித நேயத்தை அதன் அடிப்படை மனித நேயம் அது எம்ஜிஆருக்காகட்டும் விஜயகாந்துக்காகட்டும் இன்றையும் தனித்துவமாக சினிமா துறையில் இப்பொழுதும் பேசப்படுகிறது இருவருக்குமே அந்த ஒரு மனித நேயம். அது கட்டமைக்கப்பட்ட பிம்பமாகட்டும் அல்லது ஏதோ ஒரு வகையில் ஒரு அந்த பிம்பத்திற்கும் அல்லது அதற்கான நிஜ வாழ்க்கைக்கும் ஏதோ ஒரு இருப்பு இருக்க வேண்டும். எங்கே விஜயகாந்த் ஃபால்ட்டடுன்னு நினைக்கிறீங்க சார்? இந்த சென்ஸ் வந்து எம்ஜிஆர் மாதிரியா அவர் அந்த சினிமாவோட ஃபேண்டத்தை வந்து டிரான்ஸ்லேட்டிங் இன்டு பொலிட்டிக்கல் சக்ஸஸை வந்து விஜயகாந்தால் கொண்டு போக முடியாது. எம்ஜிஆரை வழிநடத்துவதற்கு நிறைய தலைவர்கள் இருந்தார்கள். 15 ஆண்டுகள் 15 நீங்கள் 50களில் இருந்து 70கள் வரையில் அவர் முதலமைச்சராக வருவதற்கு முன்பாகும் கலைஞர் கருணாநிதியும் எம்ஜிஆருக்கு தலைவர் தான். கரெக்ட். எம்ஜிஆர் வயதில் மூத்தவர் கலைஞர் கருணாநிதியை விட. ஆனால் அரசியலை பொறுத்தவரையில் கலைஞர் கருணாநிதி எம்ஜிஆருக்கு தலைவர். அதே போல அவரை விட அவர் மந்திரி சபையில் இருந்தவர் அனைவருமே அரசியல் ரீதியாக அனுபவத்தில் முதிர்ச்சி பெற்றவர்கள். நீங்கள் இத்தகைய ஒரு பயணம் எம்ஜிஆருக்கு அமைவதற்கு காரணம் அவர் வந்தவுடைய தலைமை, அவரை வழிநடத்தியவர்கள் பேரறிஞர் அண்ணா, மற்ற பெரியார், இவை அனைத்துமே அவருக்கு ஒரு வழிகாட்டியாக இருந்தது. விஜயகாந்தை பொறுத்தவரையில் அவரை வழிநடத்துவதற்கு சரியான தலைவர்கள் கிடையாது. கட்சியில் அலோவும் பண்ணல அவர். அது நமக்கு தெரிய வாய்ப்பு கிடையாது. ஆனால் அதற்காகத்தான் வெகு சீக்கிரமாக ஒரு நடிகரோ அல்லது ஒரு தனிநபரோ ஒரு தலைவனாக உருவாகும் பொழுது குறைந்தபட்சம் அவருக்கு தொண்டனாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு கட்சியை வளர்ப்பதற்கு முன்னால் தொண்டனாக தொடங்கின உடனே கட்சி தலைவனாக மாற வேண்டும். ஆனால் அவருக்கு சிறப்பு பண்புகள் நிறைய இருந்தது. ஆனால் அதன் அடிப்படையிலேயே தலைவராக மாறும்போது மற்ற நேரங்களை விட கவனமாக இருக்க வேண்டிய சூழல். மற்றவர்களை வழிநடத்தும் போது அந்த தலைவனாக இருந்து தொண்டனாக இருந்து நான் வழிநடத்தப்படும் போது தான் அந்த அடுத்த தலைவன் எவ்வாறு உருவாகலாம் என்று தெரிய வரும். ஓகே, அடுத்து விஜயகாந்த் நம்ம ஏற்கனவே லைட்டில் டச் பண்ணிட்டோம். கமல்ஹாசன், ரஜினின்னு சொல்லிட்டு 2 பேருமே கிட்டத்தட்ட ஒரு மாஸ் ஃபாலோவிங் இருக்க ஒரு நடிகர்களாக வளர்ந்தவர்கள். அவங்க பொலிட்டிக்கல் ஜேர்னி 2 பேருக்குமே இருந்திருக்கு. ஏன்னா இப்போ வரைக்கும் ராஜ்யசபா எம்பியாக இருக்கார் கமல்ஹாசன். அரசியலுக்கு வரேன்னு சொல்லிட்டு 96லேருந்து சொல்லிட்டு ஆல்மோஸ்ட் ஒரு 2020 அந்த எண்ணில் இல்லை நான் வரல அப்படின்னு சொல்லிட்டு ரஜினி போயிட்டார். ஆனால் இவங்க ஆல்மோஸ்ட் எம்ஜிஆர் மாதிரியும் ஒரு மாதம், அந்த சிவாஜி மாதிரி அந்த பொலிட்டிக்கல் விஷயங்களும் பேசிக்கிட்டு இருந்த ஆட்கள் இவங்களால் அந்த திருப்பி எம்ஜிஆர் ஆக முடியாத காரணம்
என்ன சின்ன ஒன்று வந்து இது வந்து தமிழ்நாட்டு மக்களுடைய முட்டாள்தனம் என்று தான் சொல்லுவேன். இது வந்து இவங்க வந்து ஒன்று சினிமாவை வந்து எந்த இடத்துக்கு நாம் வந்து இது எம்ஜிஆர் காலகட்டத்தில் கூட கேட்கப்பட வேண்டிய கேள்விதான் இது வந்து. சினிமாவை நாம் எவ்வளவு தூரத்தில் வைக்க வேண்டும், அரசியலை எவ்வாறு நடத்தப்பட வேண்டும். அன்றைக்கு வந்து சினிமா என்ற ஒரு கருவி அரசியலுக்கு தேவைப்பட்டது. 1900 நாடகம் என்பது ஒரு கருவியாகும், an instrument of politics. 45 50களில் பிறகு வந்து 60களில் வந்து தேவைப்பட்டது. நிச்சயம் அதனுடைய தேவையை நான் வந்து அழுத்தம் திருத்தமாக சொல்ல விரும்புகின்றேன். பிறகு இந்த தேவை வந்து நமக்கு எதிராக மாறும் பொழுது வந்து மக்களுக்கு எதிராகவே மாறும் பொழுது வெறுமனே வந்து மக்களை இவ்வாறு இந்த சினிமாவின் மூலமாகத்தான் நாம் முடக்கி வைக்க வேண்டும் என்ற ஒரு திட்டமிட்ட செயலாக இந்த சினிமா அரசியலே மாறிவிடுகின்றது. ஓகே. அந்த அப்போ வந்து சினிமா என்பது வந்து அதை வந்து இட் இஸ் நோ லாங்கர் அ மீடியம். அது வந்து ஒரு கருவியாக வந்து இயங்க மறுக்கப்படுகின்றது. அது கிரியேட்டிவ் பாலிடிக்ஸ் அதையெல்லாம் வந்து அந்த இடத்தில் மறைந்து விட்டு மக்களை வந்து ஒரு அடிமைத்தனமான ஒரு நிலைப்பாட்டில் வந்து அந்த ஒரு சினிமா என்பது மோகமாக அது தேவை என்ற நிலையிலிருந்து கருத்து ரீதியாக கருத்து செரிமனத்திற்காகவும் கொள்கை சித்தாந்தங்களிலிருந்து தேவையிலிருந்து அதனுடைய மக்களுக்கு வந்து ஒரு மோகம் என்ற ஒரு நிலைப்பாட்டை அதை வந்து தமிழக அரசியல் செய்கின்றது. அது திராவிட முன்னேற்ற கழகமானாலும் சரி, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமானாலும் சரி, பிறகு அதற்கு பின்னால் வந்த அரசியல் கட்சிகளும் கூட இந்த சினிமா என்ற இந்த மோக வலையை வந்து அவர்கள் வந்து இதை வைத்து மக்களை நாம் வந்து அரசியல் வாக்குகளை சேகரிக்கலாம் என்ற எண்ணம் வந்து பிரதானமாக உருவெடுத்துகின்றது. ஓகே சார், இப்போ கேள்வி என்னென்னா, மக்கள் வந்து எம்ஜிஆர் கொடுத்த ஸ்பேஸை வந்து ரஜினி கமல் கொடுக்கல. நிச்சயமாக மக்கள் வந்து அப்போ தெளிவாக தானே இருக்காங்க. நீங்கள் சொல்லலாம் அது வந்து. ஆனால் ஏன் கொடுக்கலன்னா வந்து அவர் எம்ஜிஆர் போல இல்லைன்றதுனால தான் கொடுக்கல. ஓகே. இது வந்து கொடுக்கலன்றது வந்து இவருக்கு கொடுக்கலாம் இவங்களுக்கு கொடுக்க வேண்டான்னு அது வந்து மக்கள் தீர்மானிக்கிறதில்ல. இவங்க வந்து எத்தகைய அரசியலை இவர்கள் கையாளுகின்றார்கள் என்பது வந்து நீங்கள் 30 வருஷமாக நான் அரசியலுக்கு வரலைன்னு சொன்னீங்க, மாறி மாறி சொல்லிட்டு இருந்தா மக்கள் எந்த காரணத்தை கொண்டு உங்களுக்கு வந்து அந்த இடத்தை கொடுக்க முடியும்? அல்லது இது ஏன் நீங்கள் வரேன்னு சொல்கிறீங்க, வரமாட்டேங்கிறீங்க? சினிமா வந்து வெளியிடும்போது உங்களுக்குள்ள வரக்கூடிய வாய்ப்பு, அரசியலுக்கு வரக்கூடிய வாய்ப்புகளை பற்றி பேசுகிறீங்க. சினிமா வெளியிட்ட பிறகு அதற்கான பிறகு யோசிப்போம் என்று சொல்லுங்க. அப்போ வந்து நீங்கள் மக்களுடைய அந்த மோகத்தை நீங்கள் பயன்படுத்துகிறீங்க சினிமா துறையிலிருந்து. ஓகே. அது வந்து கமல்ஹாசனை பொறுத்தவரையில் வந்து அவர் இந்த அரசியல் களத்திற்கு வந்து அவர் வந்தது ஒரு சமீப காலம்தான், ஒரு நீண்ட காலமாகவும் கிடையாது. சார், இப்போ கமல்ஹாசன் இவங்க ரஜினிகாந்தை பார்க்கும்போது மக்கள் வந்து சினிமா ஆஸ் அ டூல், ஆக்டர்ஸ் வந்து சினிமாவை வந்து டூலாக யூஸ் பண்ணி பாலிடிக்ஸில் போக ட்ரை பண்ணுறாங்க. பட் மக்கள் வந்து அந்த ஒரு கலைக்கெல்லாம் போட்டு உடைக்கணும்னா என்னப்பா சினிமாக்காரனை திருப்பி அரசியலுக்கு வரணும் எதிர்பார்க்குறீங்க, நீங்கள் என்ன அரசியல் பண்ண போகிறீங்க அப்படின்ற ஒரு கேள்வி வந்து மக்கள்கிட்ட வந்து அந்த அயற்சி பார்க்க முடியுது. அப்போ வந்து சினிமா ஆஸ் அ டூல் வந்து இனிமேல் வழக்கொழிஞ்சு போச்சா இன் டேர்ம்ஸ் ஆஃப் பாலிடிக்ஸ்? இல்லை, ஒரு அடையாளம் இருக்குது. அது மற்ற துறைகளை விட வந்து ஒரு மிகவும் பார்க்கப்பட்ட பரிச்சயமான ஒரு துறையாக பார்க்கப்படுவது, பேசப்படுவது. ஆனால் மக்களிடையே அந்த ஒரு வருத்தம் இருக்கின்றது. அரசியலில் வந்து நாம் வந்து ஒரு அடிப்படையான வந்து களத்தில், அரசியல் களத்தில், சமூக தளத்தில், அது மருத்துவம், கல்வி, விவசாயம், குடிநீர் மற்றும் வந்து இத்தனை விஷயங்களை பற்றி மக்கள் போராடி கொண்டிருக்கின்றார்கள் பலங்களை வந்து. இந்த போராட்டங்கள் என்பது ஏதோ ஒரு ஆண்டு 2 ஆண்டு 40 ஆண்டுகளாக வந்து மக்கள் வந்து போராடி கொண்டு அந்த போராட்டங்கள் செய்கிறவர்கள்லாம் எல்லாருமே வந்து ஒரு சமூக போராளியாகவோ அல்லது சமூக சேவகர்களாக மாறிவிட்டார்கள். இந்த சினிமாவில் வந்து 2 படங்களிலோ அல்லது 2 வருடங்கள் சினிமாவில் இருந்து வந்து இவர்கள் வந்து அரசியல் தலைவராக மாறிவிட்டார்கள். ஓகே. இது வந்து நிச்சயமாக இது வந்து சமூகத்திற்கு ஏற்ற ஒரு மாறுதல் கிடையாது வந்து. இதுதான் வந்து இந்த பிரச்சனையே வந்து அடித்தளத்தில் போராடுகின்ற வாழ்க்கை போராட்டமாகட்டும், ஒரு ஆற்று மணலுக்கு எதிராகவோ இல்லாத அந்த குழந்தை தொழிலாளருடைய பிரச்சனைகளோ அல்லது மக்கள் பிரச்சனைகளை பேசுகின்றவர்களோ அந்த களத்தில் போராடி மடிந்தவர்கள் அல்லது போராடி கொண்டு இருப்பவர்கள் வந்து எல்லாருமே சமூக சேவகர்கள் இன்றைக்கு.
ஓகே. இதை வந்து இந்த சினிமா துறையில் இருந்து கொண்டு இதை பற்றி அவர்கள் வந்து பேசி ஒரு சினிமாவின் மூலமாக 2 சினிமாவில் பேசின உடனே அவங்களுக்கு வந்து நாங்கள் என்ன நினைக்கணும், அந்த கட்சியின் ஒரு எம்எல்ஏவா நிற்கணும், இல்லை அது கட்சிக்கு வந்து கட்சியும் அதை வந்து ஆதரிக்குது. ஏனென்றால் இட்ஸ் அ டீபொலிட்டிசைசேஷன். ஓகே. இது வந்து டீபொலிட்டிசைசேஷன் வந்து அரசியல் அற்ற தன்மையை வந்து உருவாக்க வேண்டும் மக்களிடையே. இது வந்து அரசியல் கல்வி என்பதே வந்து அது வந்து வாழ்க்கையோடும் மக்களுடைய பிரச்சனைகளோடும் இணைந்தது. இந்த மக்களையும் அவர்கள் பிரச்சனையும் வந்து அவர்களோடய இருக்கட்டும், இதை வந்து நாம் வந்து நம்ம வந்து ஒரு ஆட்சியாளர்களாகவே இருக்க பழகிக்கொள்ளலாம் என்று இந்த அரசியல் கட்சிகள் தீர்மானித்த பிறகுதான் இந்த சினிமாக்காரர்களுடைய ஆட்டம் அதிகமானது.